உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிறுமிளகு 50, சீரக சோம்பு ஒரு 50, பூண்டு 50, ஓமம் 50, சுக்கு 50. உள்ள வாப்பா. உள்ள வான்னு சொன்னேன். இல்லத்தா போலாம் வா. உள்ள வா. வாப்பா. அத்த ஆண்டாளு, நான் எங்கனாவது போயிடுறேன் தா. எங்கனா போறேன்னா எங்க போற நீ? செத்து போக சொல்லு. இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். யாரு தேவையில்லாம பேசுறான்? அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க கோவப்பட்டு இருக்கிறீங்க. என் பொண்டாட்டி வாய் வயிறுமா இருக்கிறா. அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அண்ணனா ஏதோ ஒண்ணு பண்ணுமேன்னு ஆதி கேஸ வாபஸ் வாங்கியிருக்கிறான். அவனே அப்படி செய்யும் போது ஒரு புருஷனா நான் என் பொண்டாட்டி ஏதோ ஒன்று செய்ய வேண்டாமா? ஏய், என்ன உனக்கு இப்போ? உங்க அப்பா உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதானே? வச்சுக்க. மாப்பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, என்னாச்சு இப்போ? அதான் உங்க பொண்ணு அவர் எந்த தப்புமே செய்யலன்னு நம்புறால. நம்பட்டும், நம்பிட்டே இருக்கட்டும். எது எப்போ தெரியணுமோ அதெல்லாம் அப்பப்போ தெரியதான் செய்யும். அதையெல்லாம் யாருமே தடுக்க முடியாது. பொறுங்க. கரெக்டா சொன்னடா பேராண்டி. மழை தண்ணியில நனையிற வரைக்கும் தான் சாயம் வெளுக்காது. அதுக்காக மழையை தடுக்க முடியுமா என்ன? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மழை பெய்யதான் போகுது, சாயம் வெளுக்கதான் போகுது. அதத்தான் நானும் சொல்றேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் புரியதான் போகுது. அடச்சி வாய மூடு. இந்த மனுஷன் இருக்க வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன். பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது. அத்தை, வாங்க போலாம். நம்ம ஏன் லட்சுமி போகணும்? இது நம்ம வீடு. இன்னும் சொல்ல போனா இது என் புருஷ வீடு. எல்லாத்தையும் பண்ணிட்டு அவனே இருக்கும்போது நாம எதுக்கு வெளியே போகணும்? போகணும்னு இருந்தா அவன் போகட்டும். ஏத்தா, மத்தவங்க கூட என்னை பத்தி தப்பா சொல்லலாம், ஆனா நீ கூட என்னை இப்படி தப்பா பேசுறியேத்தா. ஏத்தா, நான் என்ன கொலையா பண்ணி போட்டேன்? பின்ன நீ என்ன உத்தமனா? நீ நினைச்சது நடக்கணும், உனக்கு பிடிச்சது கிடைக்கணும்னு நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. சரிதா, நீங்க யாரு வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சுக்குங்க. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி போடுறேன். ஆண்டாள் வயித்துல இருக்கிற என் பேர குழந்தை பிறக்கிறதுக்குள்ள என் மேல எந்த தப்பு இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பா, நீ எதுக்கு நிரூபிக்கணும்? உன் மேல தப்பு சொன்னது அவங்க தானே, அவங்களே நிரூபிக்கட்டும். நீ போய் பேசாம ரெஸ்ட் எடுப்பா. போப்பா ஓ. இங்க பாரு, வெக்கமே எல்லாம் போன போயிட்டே இருக்கிறான் இந்த ஆளு. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏய், உங்க ஒப்பந்தான் இதெல்லாம் பண்ணான்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியாச்சு. நீயும் 1000 தடவைக்கு மேல இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருக்கிற. இருந்தாலும் சொல்றேன், உன் வயித்துல இருக்கிறது இந்த வீட்டோட வாரிசு, ஏன் உசுரு. அந்த ஆளோட கொலகார புத்தி ஏதாச்சும் என் புள்ள விஷயத்துல காட்டினான்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் உன்னையும் பார்க்க மாட்டேன், உங்க அப்பனையும் பார்க்க மாட்டேன். ஒழுக்கமா இருந்துக்க சொல்லிடு, புரியுதா? உங்க எல்லார விட என் அப்பா என்ன நல்லபடியாவே பாத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பார்க்கலாம். பிரச்சனை என் புருஷனுக்கா இல்ல இவளுக்கான்னு தெரியல. அந்த ஆளு ஒண்ணு பண்ணா இவ 9 பண்ணிட்டு இருக்கா. விடுங்க, கொஞ்ச நாளைக்கு தானே எல்லாமே, பாத்துக்கலாம். என்னமோ போட, இவனை ஏன் பெத்தம்னு இருக்கு. அதை விட இது அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். உனக்கு பிறந்தது தூக்கி போடு, எனக்கு பிறக்க போகுது இல்ல, அதை பத்தி யோசி. அதுதான் முக்கியம், சரியா?
போ நீ மருந்து ரெடி பண்ணிட்டு இருந்தல லிஸ்ட் கொடு நீ மாமா லிஸ்ட்ல கொடுத்த எல்லாமே எழுதிட்டே நீ குங்குமம் பூ சேர்த்து கிடையாதுல அதுக்கப்புறம் தான் குழந்தை எண்ணிய ஆண்டாளை விட இன்னும் கொஞ்சம் கலாரா பிறக்கும் இல்ல ம், உங்களுக்கு இருந்தாலும் ஓவர் நக்கல் மாமா. என்ன நக்கலு எழுதிடி அமைதியா ம், உனக்கும் மாமியார பத்தி கவலை, எங்களுக்கு ஆண்டாள பத்தி கவலை. என்ன பண்றது? மாறி மாறி இப்படி கவலைப்பட்டுக்க வேண்டியதுதான். என்ன பாரதி இப்படி பாக்குற? அந்த ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து ஒவ்வொரு ஆட்டம் பாரதி. இந்த ஆண்டாலும் அவருக்கு ஏத்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். ஆனா அந்த ஆதி பயலும் அழகரும் குடும்ப கெட்டு போக கூடாதுன்னு இப்படி சுத்திட்டு இருக்கானுங்க. எனக்கு ஆதி முகத்தை பார்க்கவே கஷ்டமா இருக்கு பாட்டி. இதுல நீங்க வேற அவங்க அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுல இருந்து எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. நான் உன்னை வேதனைப்படுத்தணும்னு சொல்லல பாரதி. பொதுவா இப்படி கனவுல வர்றவங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பாட்டி இத கேட்டதுல இருந்து என் மனசு கிடந்து அடிச்சுக்குது பாட்டி. ஆதி மாதிரி ஒருத்தருக்கு இப்படி கஷ்டம் வந்திருக்க கூடாது. அதுவும் என்னால இப்படி நடந்துருச்சேன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடு பாரதி, நீ என்ன தெரிஞ்சா பண்ண? எல்லாம் இழுத்து விட்டது எங்க வீட்டு ஆளு தானே. அந்த ஆளே என்னடானா ஆண்டாள் ஒருத்தி நம்பினா போதும்னு தைரியமா சுத்திட்டு இருக்காரு பாரு. அதுவும் இல்லாம ஆண்டாள் மாசமாகி நம்ம கொடுத்த கேஸ நம்மளே வாபஸ் வாங்க வச்சுட்டா. அவரை தூக்கி ஜெயில போட்டா மட்டும் நடந்த எல்லாத்தையும் மாத்த முடியுமா என்ன? இப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுவும் அவரால நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கேத்த மாதிரியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு அவர் மேலெல்லாம் கோவம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு இப்ப இருக்கிற சிந்தனை எல்லாம் அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாம அவங்க நல்லபடியா வந்து சேரணுங்கிறது மட்டும்தான். பாரதி, நாம வேணா ஒண்ணு செய்யலாம். துறையூர்ல கருப்பசாமி கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டு வந்தா தீராத பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். மாறாத கஷ்டமெல்லாம் மாறி போயிடும்னு சொல்லுவாங்க. நீ நாளைக்கு காலையில ஆதியை கூப்பிட்டுட்டு கிளம்பு. நாம எல்லாருமா போயிட்டு வந்துருவோம். என்ன பாரதி யோசிக்கிற? கோயிலுக்கு தானே போறோம், போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, ஆதி ஒரு மாதிரியாவே இருக்காரு. அதான் அவரை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். சரி விடு, நான் பேசிக்கிறேன் ஆதி கிட்ட. அம்மா விஷயத்துல ஆதி எப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஷயத்த சொன்னா கண்டிப்பா ஆதி வருவான். அப்புறம் என்ன, காலையில தமிழ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு கிளம்புங்க. எல்லாருமா போயிட்டு வந்துருவோம். சரி பாட்டி, நான் அவர்கிட்ட சொல்றேன். அவர் ஏதாவது சொன்னார்னா நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.